ஹை ஃப்ரெண்ட்ஸ், சகானா ஃபார்ம் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லோருக்கும் நன்றி. மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சகானா ஃபார்ம் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம குட்டை நேப்பியர் மற்றும் சூப்பர் நேப்பியர் நடவு பண்ணி கிட்டத்தட்ட இன்னையோட 19 நாள் ஆச்சு. நம்ம குட்டை நேப்பியருக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் களை எடுத்தாச்சு. நம்ம ஏற்கனவே போன வீடியோவில் சொல்லியிருந்தோம், களைகள் அதிகமாக இருக்குது, இந்த டைமில் நம்ம களை எடுத்தால் தான் நமக்கு வந்து வேலையாட்களுடைய இது குறையும். அப்படிங்கிறதுனால நம்ம கம்ப்ளீட்டாக 4 லேபரை வச்சு ஒட்டுமொத்த ஏரியாவையும் நம்ம களை எடுத்தாச்சு. எந்தளவுக்கு முளைச்சிருக்கு, எந்தளவுக்கு அடர்த்தியாக இருக்குதுன்னு பாருங்கள். அதுபோக பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம தண்ணீர் விடும்போதே யூரியாவும் போட்டாச்சு. நம்ம சூப்பர் நேப்பியர் குட்டை நேப்பியருக்கு வந்து இன்றைக்கி நம்ம யூரியாவும் போட்டாச்சு. நம்ம இந்த பசுந்தி வனங்களை வந்து சீக்கிரமாக அறுவடை பண்ணோம்னா அதற்கு நாம் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான வேலை என்னென்னு பார்த்திங்கன்னா, நம்ம நடவு பண்ண ஒரு 15ஆம் பக்கம் வந்து நம்ம அதுக்கு ஒரு களையை முறையாக எடுத்து விட்டோம்னாலே அதனுடைய வளர்ச்சி கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஒரு 20ஆம் பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு யூரியா கொடுத்தோம்னாலே போதும். குறைஞ்சபட்சம் ஒரு 60 நாளில் நமக்கு அறுவடைக்கு தயாராகிடும். அந்த அடிப்படையில் பார்த்திங்கன்னா நம்ம 17ஆவது நாளே நம்ம களையை எடுத்தாச்சு. இன்றைக்கி 19ஆவது நாள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதற்கு யூரியா போட்டு தண்ணீர் விட்டாச்சு. இதோடைய வளர்ச்சி வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஒரு வாரத்தில் கிட்டத்தட்ட ஒரு ஜான் அளவுக்கு, அதை விட ஒரு அடி அளவு கூட ஸ்பீடாக, ஏன்னா யூரியா கொடுத்த வேகத்துக்கு சீக்கிரமாக வளர ஆரம்பிச்சிடும்.